ஸ்ரீ குருபியோ நமக குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இது அஸ்ட்ரோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்மளை இயக்குவதா ஜோதிட மூலங்கள் கூறுது. அது பிரகாரமும் இன்றைய தினம் இயங்குகிற நட்சத்திரமோ நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனால் நம்மளுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது, சுபநாளா அசுபநாளா, நல்ல பலனா கெடுபலனா. நல்ல பலனாக இருந்தால் நம்மளோட சுப நிகழ்ச்சிகளை பண்ணிக்கலாம், நல்ல விஷயங்களை செய்யலாம். ஒரு இன்டர்வியூ போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். புதிய முயற்சிகள், தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த அசுபதாரிகளாக இருந்தால் நம்ம புதிய முயற்சிகளாக தவிர்த்துட்டு நம்ம தினசரி நாளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடவும் எதிர்கொண்டு நமக்கு வர இருக்க பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். முழுவதுமாக தவிர்க்க முடியாது, குறைச்சி நடந்துக்கலாம். இந்த பலனை எல்லாரும் அடையணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது ஏற்கனவே என்னோடய லைஃப்பில் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் ஒரு புரிதல் உண்டாகும். அதன் மூலமாக உங்களுடைய தினசரி டென்ஷன் ப்ரெஷர்லேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம். இது இன்னும் நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிறேன். நிறைய வியூவும் போல் நிறைய பேருக்கு போய் சேரல. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் பார்க்கும்போது ஜென்மதாரிகள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழக்கம், சோம்பேறித்தனம், பதட்டம் இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜை செய்யலாம், தியானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்குறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, முதல்ல பணிக்கு செல்வது, இதில் விஷயம்லாம் இதில் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது. செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறது, எண்ணெய் சாணம் செஞ்சதுக்கு, ஸ்திரீ புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி இருக்குதல், மருந்து சாப்பிடுதல், அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அந்த தாரையில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவான ரிசல்ட்டு தான் கிடைக்கும். அதனால் இதை பண்ணக்கூடாது. அடுத்தது சம்பத்து தாரை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடும்? அன்றைக்கி பொருள் வரவு இருக்கும், காரிய சித்தியாகும், நீங்கள் முயற்சி எடுக்கிற காரியம் வெற்றியாகும். இதுதான் அதனோட இது. இதில் சுபகாரியம் தொடர்பான அனைத்து வேலைகளும் செய்யலாம். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இதில் என்ன பண்ணலாம்னா, வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணலாம், பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பண்ணலாம். ப்ளஸ் இந்த தாரையில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க, ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க, இல்லை தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, வேறு 2வது வருமானத்துக்கான தொழிலை அமைச்சிக்கிறீங்க, ஒரு பார்ட்னர் தொழில் செய்கிறீங்க, அது மாதிரிலாம் முயற்சி எடுத்தீங்கன்னா இது காரிய சித்தியாகவும் உங்களுக்கு பொருள் வரவும் இருக்கும். இதில் இப்போ தொழில் விஷயமா வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இதெல்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி மனநிலை இருக்கணும்? கோபத்தால் காரிய ஏற்படும், நமக்கு வாய்ப்புகள் தவறி போகும், மனக்குழப்பங்கள் உண்டாகும், வீண் அலைச்சல் இருக்கும், பொருள் வரியம், கஷ்டம், எதிர்கால விபத்துக்கு ஈக்குவலான மன உளைச்சல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி குணங்கள் தான் நம்மளுக்கு ஏற்படும். இதனால் சுபகாரியங்கள் அனைத்தையும் இதில் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடவும் கவனத்தோடவும் செயல்படணும். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் அதில் செல்லக்கூடாது. இந்த தாரையில் அதிவேக வாகனமாக இயக்குவது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இதில் முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரி. அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரின்னு பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமான ஒரு மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்போம். இந்த நேரத்தில் நம்ம சுபகாரியங்களெல்லாம் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, துணிமணி வாங்கிறது, அதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி அடைச்சா இந்த தரையில் கடன் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் பிறகு இந்த தரையில் மருந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த நோய் தீர்ந்துடும். அவர் பாதியில் வேலை நின்று போன கட்டிடம், வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறது,
நில சம்மந்தப்பட்ட வேலைகள் பாதியில் நின்று இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணால் அது நல்லபடியாக முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேக தாரை. தாரை என்னும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், கவனச்சிதறல் இருக்கும், வீண் அலைச்சல் உண்டாகும், மன தடுமாற்றம் இருக்கும், முடிவெடுப்பதில் சிக்கல் இருக்கும், காரிய தடைகள் உண்டாகும். இந்த மாதிரி இதுவெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி மனநிலையில் நம்மளுக்கு இருக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோன்றும். அப்போ இதில் நம்ம சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் செயல்படணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா போன்ற கற்றுக்கிட்டு இது பண்ணலாம். இதில் பணம் கொடுக்கல் வச்சுக்கக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது, தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்கு முதலீடு செய்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நில வாங்குதல், வாகனம் வாங்குதல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நெகட்டிவான பிரச்சனைலாம் வரும். எதுக்காக தியானம் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, தியானம்லாம் பண்ணால் மனம் ஒருமுகப்படும், கட்டுப்பாடோடு இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மனநிலை நம்மளுக்கு வராது. அதனால் அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு அவாய்ட் ஆகும். மன கண்ட்ரோலாக இருக்கும்போது இந்த சிக்கல்கள் கவனச்சிதறல்கள்லாம் நம்மளுக்கு வராது, வீண் அலைச்சல்லாம் உண்டாகாது. அதனால் தியானம் கற்றுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் கூட தியானம் பண்ணிங்கன்னா அது பெட்டர். உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தெளிவாக வெளியே வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரின்னு பார்க்கும்போது என்ன மாதிரி மனநிலை, என்ன மாதிரி செயல்கள் இருக்கும்னா, நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும், வெற்றியாகும், முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும், புதிய முயற்சிகள் செய்யலாம், சுபகாரியங்கள் தாராளமாக செய்யலாம். நம்மளுடைய செயலுக்கு முயற்சிக்கு ஏற்ற மாதிரி சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் என்னென்ன பண்ணலாம், பூமி சம்மந்தமான விஷயங்கள், அரசு வேலைக்கு மனு போடுறது, ஒரு போட்டித் தேர்வில் கலந்துக்கிறது, இதெல்லாம் நடந்தால் நம்மளுக்கு சாதகமாக நடக்கும், வெற்றியும் ஏற்படும். இதெல்லாம் அனைத்து சுபகாரியங்களும் உகந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரிக்கும்போது உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகள் நாட்டம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போது இந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நம்ம அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்திடணும். நம்ம ஒரு சோர்வாக இருக்கும்போது, ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இல்லாமல் ஒரு பரபரப்பாக இருக்கும்போது புதிய முயற்சிகளோ சுபகாரியங்களோ செஞ்சோம்னா அதில் ரொம்ப பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சுபகாரியங்களை தவிர்த்திடணும். இதில் தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு போகிறதோ இல்லை தொழில் செய்கிறவங்க அந்த வேலைகள்லாம் செய்யலாம். அதை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட்டால் நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இல்லை பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, மருத்துவ பரிசோதனைலாம் செஞ்சக்கூடாது, திடீர்னு வெளியூர் பயணம் போகக்கூடாது, வீண் வம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரு கூடயும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரைன்றது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். 8வது நட்சத்திரம் போது சந்திராஷ்டம நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரம்னா நம்ம ஒரு மனநிலையாக இருக்காது, ஒரு டைவெர்ட் ஆகிடும். அதனால் அப்போ நம்ம புதிய முயற்சிகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோன்னா அதில் காரிய தடை சிக்கல்கள் உருவாகும். அதனால் சுபகாரியங்கள்லாம் அதில் செய்ய மாட்டாங்க. திருமணம் அது மாதிரி, காது குத்து அது மாதிரி சுபகாரியங்கள்லாம் அதில் டைரெக்டாக அதில் செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு காது குத்துறாங்கன்னா அதுக்கு மண்டபம் அமைக்கிறது, ஆச்சரிக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, நகை வாங்கிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, பத்திரிக்கை வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ஒரு திருமணம்னா அதுக்கு சேலை வாங்க, நகை வாங்க, பத்திரிக்கை வைக்க, குலதெய்வம் கோயிலுக்கு போக, அது மாதிரி அதுக்கு குலதெய்வம் கோயிலில் பூஜை பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் இதில் தவிர்ப்பாங்க. ஏன்னா இது 8வது நட்சத்திரம், சந்திராஷ்ட நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரை. மிருக சிரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரை. அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. இதில் எல்லா விஷயம், திருமணம், காது குத்து எல்லா விஷயமும் அதில் பண்ணலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள் பண்ணலாம். நிலப்பத்திரிகை செய்தல், அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துறது,
நண்பரோட ஆதரவும் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள், திருமணத்து நகை வாங்குறது, புடவை வாங்குறது, தொழில் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிநாடு போகிறது, இந்த அனைத்தும் செய்யலாம். இந்த தாராபலன் வந்து எல்லாரையும் போய் சென்றடையணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இதை உணர்ந்து தினசரி நம்ம வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு விஷயத்தை இப்படி தான் நடக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து அதை வந்து நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணி நம்மளை மன உளைச்சலை குறைச்சிக்கணும் தான் என்னுடைய நோக்கம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.